வெட்டிங்னாலே பொண்ணுடைய மேக்கப்க்கே நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். ஸோ அதை எப்படி கம்மி பண்ணலாம், நம்மளே வந்து எப்படி செல்ஃப் பிரைடல் மேக்கப் பண்ணி நம்மளுடைய மணியை வந்து சேவ் பண்ணலாம் அப்படி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் அண்ட் எனக்கு பிஆர் வந்த ப்ராடக்ட்ஸ் இதை எடுத்து சேர்த்து தான் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ரீசெண்டாக என்னோட சின்ன சிஸ்டருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு நான் தான் வந்து மேக்கப் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட பெரிய சிஸ்டர் அண்ட் சின்ன சிஸ்டர் இவங்க 2 பேருக்கு வந்து தொடர்ந்து எல்லா ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், முகூர்த்தம், அது மாதிரி வந்து மேக்கப் நான் தான் வந்து பண்ணேன், உங்களுக்கு பிரைடல் மேக்கப். ஸோ அரௌண்ட் வந்து ஒரு 1 lakh வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 5 பாக்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த 5 பாக்ஸுமே தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். காட்டுற ஒரு ப்ராடக்ட்டும் நான் ஒரு ரேட்டிங்கும் வந்து கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நான் கீழே டேக் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லேயும் டேக் பண்ணுறேன், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஸ்பயர் ஆகி சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கினேன். பிகாஸ் வெளியே ட்ராவல் பண்ணுறதுனால என்னுடைய கை வந்து பயங்கரமாக டேன் ஆகிருக்கு. ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாக டேன் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இந்த கெமிஸ்ட் ப்ளே பாடி வாஷ். ஸோ இந்த கெமிஸ்ட் ப்ளே பாடி வாஷ் வந்து நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வாங்கினேன். பார்த்த மாதிரியே பாடி வந்து நல்லாவே டேனை ரிமூவ் பண்ணுது. அண்ட் அதோட ஸ்மெல்லும் வந்து நல்ல ஒரு காஃபி அண்ட் வெனிலா ஃப்ளேவர் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல். ஸோ இந்த பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பாடி வாஷ் கெமிஸ்ட் ப்ளே அண்ட் வந்து எனக்கு கை நிறைய டேன், கால், அப்புறம் கை ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா டேன் ஆகிருக்கும். அதனால் இந்த கெமிஸ்ட் ப்ளேயோடைய ஒரு ஸ்க்ரப் வந்து வாங்கினேன். இது வந்து ஒரு காஃபி ஸ்க்ரப். இந்த ஸ்க்ரப்மே வேறு லெவலில் நல்ல டேன் ரிமூவ் பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து வெயிலில் சுற்றி பயங்கர டேன் ஆகிட்டீங்க, அடுத்து ஒரு ஃபங்க்ஷனோ வெட்டிங் ஏதோ அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உங்களை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த 2 ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த கொஞ்சம் பிசிஓடி, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸால் அண்டராம் கொஞ்சம் டார்க்கனிங்காக இருந்தது. அதுக்காக நான் அதே கெமிஸ்ட் ப்ளேயில் வந்து இந்த அண்ட்ராம் ரோலான் வந்து வாங்கினேன். ஸோ நிறைய பேர் பாடி வைஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நான் ட்ரை பண்ணதில்லை. இது ஓரளவு எனக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுது. ஸோ இது ஃபஸ்ட்டு பாட்டில். இப்போ வந்து ஒரு பிஆர் பாக்ஸ் பார்க்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பிராண்ட், அதே ஹில்ரி ரோடா, அதே ஹில்லாரி ரோடானு சொல்லலாம், ஹில்ரி ரோடானு சொல்லலாம். ஸோ அவங்க எனக்கு 2 டைம் வந்து எங்கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, 2 தடவை. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹில்லாரி ரோடாவுடைய இந்த ஃபேஸ் பேலட். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஹிலாரி ரோடாவுடைய அந்த கன்சீலர் அண்ட் கான்டோர் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் பேஸ் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களுடைய இந்த மினி லிப்ஸ்டிக்ஸ் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க, ஹிலாரி ரோடாவுடைய இந்த மினி லிப்ஸ்டிக்ஸ். இதில் வந்து ஒரு 6 லிப்ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஷேட்ஸ் எல்லாமே ரியலாக சூப்பராக இருக்கும். மினி லிப்ஸ்டிக்ஸ் வந்து 2 ரெட் கலர் காஜல் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு ஜெல் ஐலைனர் மாதிரி, அப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஜெல் ஐலைனர், அதுக்கப்புறம் ஒரு கோல்டன் கலர் நம்ம ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம், மீன் காஜலாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான், இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதோட ஷேடு வந்து பாருங்கள், இந்த ஒரு ஐலைனரும் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ட்ரீம் பிராண்ட் லாக்மிலேருந்து எனக்கு 4 லிப்ஸ்டிக் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் நான் டேக் பண்ணுறேன். இப்போ பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த கொரியனில் இந்த பிளரி லிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து லிக்விடாக இருக்காது, இது ஒரு மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும், பவுடரி க்ரீம் மாதிரி இருக்கும். அடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் வந்து காட்ட போகிறேன். நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நைக்கா தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான். ஸோ இது மூணு ஆப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னுடைய அக்காவுக்கு நான் பண்ண மேக்கப் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ரௌடான விஷயம். எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா நான் அவ்வளோ மணி மிச்சம் பண்ணேன். நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் மேக், ஹுடா பியூட்டி அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா கன்சீலர் வாங்கினேன். ஏன்னா கன்சீலர் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோடைய கன்சீலர் வாங்கினேன். இந்த ப்ரஷ் வந்து நான் ஜெப்டோவில் இந்த 2 ப்ரஷ்ஷும் வாங்கினேன். இது வந்து இந்த மஸ்காரா ப்ரஷ் மாதிரி ஐப்ரோ எப்படி ட்ரா பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டும் சேர்த்து இது ஒரு 50 and 60, ஸோ 100 rupees வந்துச்சு. இது 2 நான் ஜெப்டோவில் வந்து வாங்கினேன். இது வந்து சம்மர் சீசன், முக்கியமாக அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண இடமோ நான் ஏசி, அதனால வந்து மேக்கப் மெல்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் செட்டிங் பவுடருக்கு நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது இந்த பிஎஸ்சியோடைய டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ டிரான்ஸ்லூசன்ட் பவுடருக்கும் இந்த ஃபுல் சைஸ் ஐ மீன் இந்த பனானா பவுடருக்கு என்ன டிஃப்ரென்ஸு நான் அப்புறம் ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ பிஎஸ்சி நான் வாங்கின ஒரு பெரிய ஹை அண்ட் பிராண்ட்னா அது இந்த பிஎஸ்சியோட பவுடர் தான். அதுலேயும் நான் மினி சைஸ் வாங்கிட்டேன். பெரிய சைஸ் வாங்கி வேஸ்ட் பண்ணுறதை விட மினி சைஸ் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். செட் ஆகலாம் கூட நம்ம காலி பண்ணிடலாம் யூஸ் பண்ணி. பட் பெரிய சைஸ் வாங்கி நிறைய மணி கொடுத்து வாங்கி பிடிக்கலன்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால பிஎஸ்சியோட இந்த மினி சைஸ் காம்பேக்ட் பவுடர் வந்து வாங்கினேன்.
மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அண்டு க்ளீனாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும். ஒரு சேஃபான ஃபேஷியல் ஹேர் ரிமூவர்னால் அது வந்து கார்மேசின்னு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த ட்விங்கிள்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதில் ஒரு 5-6 வரும், ரேட்டும் கம்மி, ஒரு 5 to 6 ரேசஸ் வரும். ஆனால் என்ன பண்ணால் ஃபேஸ் வந்து கட்ஸ் நிறைய விழுது. ஸோ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் பயங்கரமாக எரியுது. எனக்கு வந்து டே டு டே நான் ஹெவியாக வந்து இந்த டெர்மாவோடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன் ஸ்க்ரீனுக்கு ஆங்கரிங் பண்ணுறதுக்காக. ஸோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கோகோனட் ஆயில் நிறைய யூஸ் பண்ணால் ஃபேஸில் வந்து இந்த ஒயிட் ஹெட்ஸ் அதிகமாக வரும். ஏன்னா அது போர்ஸ் எல்லாம் போயிட்டு அடைச்சிக்கும். அதனால் அந்த ப்ராப்ளம் வேணாம் தான் நான் இந்த மாதிரி ஒரு கிளென்சிங் பாம் வந்து வாங்கினேன். இது வந்து நாட் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது. என் சிஸ்டருக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் அண்ட் அந்த ஓப்பன் போர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து மேக்கப் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், அந்த ஓப்பன் போர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னால் ரொம்ப காஸ்ட்லியாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ரைமர்ஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்கோடைய இந்த போர் மினிமைசிங் ப்ரைமர் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணேன். மேக்கப் ஃபிக்சர் என்ன யூஸ் பண்ணேன்னா, இந்த ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்சர் தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணேன். ஸோ எதுக்கு நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம், இதே வாங்கிடலான்னு இவங்களுக்கும் அதே ஸ்விஸ் பியூட்டியோடைய மேக்கப் ஃபிக்சரே வந்து நான் வாங்கிட்டேன். ஃபவுண்டேஷன் மட்டும் நான் ஷேடு வந்து நேரில் போய் செக் பண்ணி வாங்கினேன். என்னை விட அவங்க 2 டோன் ஃபேராக இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஃபேர் ஷேட் வாங்கணுங்கிறதுக்காக என்னோடய ஷேடு விட 2 டோன் ஃபேராக இருக்க மாதிரி செக் பண்ணி வாங்கினேன். நான் நைகா ஷோரூம் போய் வாங்கினேன். ஸோ நான் வந்து மெபிலைன் இந்த லூமி மேட் ஃபவுண்டேஷன் தான் அவங்களுக்கு நான் யூஸ் பண்ணேன். என்னோட பெரிய அக்காவுக்கு மெபிலைன் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணேன். பட் ஃபிட்மியே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஃபிட்மியே எனக்கு லாங் லாஸ்டிங்காக தான் இருந்துச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து நான் மெபிலைனுடைய இந்த லூமி மேட் இதுதான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்ச அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன். அரௌண்ட் இது 800 வந்துச்சு. மற்ற எல்லா ஃபவுண்டேஷனுமே 1000 மேலே தான். ஸோ இதை விடவே நல்ல ஃபவுண்டேஷன் மேட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து ஃபுல் கவரேஜ், ஆல்மோஸ்ட் ஃபுல் கவரேஜ் அண்ட் மேட் ஃபினிஷ் தான். லைட்டாக வந்து ஒரு டூயி இது கொடுத்துட்டு நம்ம ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு போகலாம். ஏன்னா அவங்க ஹேர் ஸ்டைல் வந்து நான் தான் பண்ண பிரைடல் ஹேர். யோசிச்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரணும். நம்ம பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்குறோம் இல்லையா, அவங்க பண்ணுற மாதிரியே இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற சில ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். அதில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாரியல் பாரிஸோடைய இந்த கன்சீலிங் ஸ்ப்ரே. ஸோ நான் தெரியாமல் டார்க் ப்ரௌன் வாங்கிட்டேன். நான் இது ஆல்ரெடி என் பெரிய அக்காவுக்கு யூஸ் பண்ணும்போது நான் பிளாக் வாங்கினேன். ஸோ என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாருக்குமே, பொண்ணுங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி, டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஹேரோட டென்சிட்டி ரொம்பவே கம்மியாகிடுது. கரெக்டாக. ஸோ நமக்கு அங்கங்கே இந்த மாதிரி பால்னஸ் வந்து தெரியும் இல்லையா. ஸோ அதனால் அந்த ஓப்பன் நம்ம ஸ்கின்னெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ப்ரே ஹேர் வந்து செட் பண்ணி வைக்கணும் இல்லையா. ஸோ அந்த செட்டிங் ஸ்ப்ரே அடித்தா தான் ஹேர் வந்து கலையாமல் இருக்கும். அதுக்கு நான் அந்த டாஃப்டோடைய இந்த ஸ்கஷ்காஃப் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் டாஃப்டில் இந்த ப்ளூ கலர் பாட்டில் தான் நான் வாங்கினேன். ஹேர் வால்யூமைசிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, டஸ்டிங் பவுடர்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த பவுடர். இது வந்து டாப்ரின் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். ஆக்சுவலாக ஓசிஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது. என்னென்னா இப்போது ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தி கம்மி, ஆனால் அடர்த்தியாக இருக்கிற மாதிரி தெரியணும். இந்த ஹேர் ஸ்டைல் ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தெரியணும் அப்படின்னா ஹேர் எடுத்து இந்த பவுடர் டஸ்ட் பண்ணிட்டு பேக் கோம் பண்ணி வைக்கும் போது பார்க்கறதுக்கு ஹேர் ரொம்ப திக்காக வால்யூமைசிங்காக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக இந்த பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டஸ்டிங் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஓசிஸ் பிராண்ட் எனக்கு 500 மேலே இருந்தது, ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அதோட டூப் ப்ராடக்ட் தான் இந்த ப்ராடக்ட். இதுவும் அதே ஒர்க் பண்ணுது. ஆனால் என்ன லைட்டாக கொஞ்சம் சில பேருக்கு இந்த ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அவங்களுக்குலாம் இருக்கும் போது நெத்தியில் அலர்ஜி ஆகிற மாதிரி இருக்குது. இந்த இன்விசிபிள் க்ளூ ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பிராண்ட்னா ஃபெவிகாலோடைய க்ளூ ட்ராப்ஸ். இது வந்து வாங்கிக்கோங்க. ஃபெவிகாலோட க்ளூ ட்ராப்ஸ் எதுக்குன்னா, நாட் ஓன்லி பிரைட், நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறீங்க, ஏதாவது ஜுவல்லரி ஹெவியாக போடுறீங்க, அதை களையக்கூடாது அப்படின்னா இந்த க்ளூ ட்ராப் ஒன்று எடுத்து அந்த நெச்சு துடிக்கு பின்னாடி வச்சு இப்படி ஒட்டிட்டிங்கன்னா நெச்சு துடி நகரவே நகராது. ஸோ இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த காது பின்னாடி இதை வந்து டேப் மாதிரி ஒட்டிட்டு நம்ம இயரிங் போடும்போது நம்ம காது வலிக்காது. ஃபஸ்ட் விஷயம். செகண்டு, காதில் இருக்கிற ஹோல்ஸ் வந்து பெருசாகாது. ஸோ அது வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி இயர் பட்டன் லைக் ஏதோ ஸ்டிக்கர் இது வந்து நான் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ரெக்கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ஐலாஷ். இந்த ஐலாஷ், இந்த க்ளூ இது சேர்த்து பேராக வந்து நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நல்லாயிருக்கு. இதுவும் மூணு பேர்ஸ் வருது.
அதுவும் மூணு ஒரு ஒரு வேரியண்ட்டு, ஹெவியாக இருக்கும், லைட்டாக இருக்கும், நேச்சுரலாக இருக்கும், அந்த மாதிரி. மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க என்கேஜ்மெண்ட்காக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அடுத்து ஒரு பிஆர் பாக்ஸ் பார்க்கலாம். இது வந்து இந்த கிராண்ட்மா சீக்ரெட் அப்படின்னு ஒரு பிராண்ட். ஸோ கிராண்ட்மா சீக்ரெட் ஹேர் ஆயில் பிராண்டு. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு ஹேர் ஆயில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கிராண்ட்மா சீக்ரெட்டோடைய ஹெர்பல் ஹேர் ஆயில், அப்புறம் வந்து டீப் கிளென்சிங் ஸ்கேல்ப் ஸ்க்ரப். எனக்கு மைல்டாக அந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பிஆர் அவங்க எங்கிட்ட கேட்டுட்டு தான் அனுப்பிச்சாங்க. ஸோ இது ஒன்று. பி பிளண்ட்னு ஒரு ப்ராடக்ட். இதுவும் வந்து என்னென்னா ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட். லைக் ஹேர் வந்து ஷைனிங்காக இருக்கணும், அண்ட் ஹீட் போட்டு ஸ்மூத்னிங், ஐ மீன் ஹேர் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இது ஒரு 2 drops எடுத்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹேர் டேமேஜ் ஆகாது. இதுவும் ஒரு பிஆர் வந்தது. அப்புறம் வந்து மாமா அதுலேருந்து டேண்ட்ரஃப் ஷாம்பூ. ஸோ டேண்ட்ரஃப் ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் பிஆர் வந்த ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரீசெண்டாக பிஆர் வந்த ப்ராடக்ட்ஸ். மீஷோலேருந்து இந்த 4 செட் ஆஃப் இயரிங் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், பட் ஸோ இந்த இயரிங்ஸ் தான். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு ரிவ்யூ வந்து பர்டிகுலராக இதை பற்றி எனக்கு போடுங்க. எங்கள் வீட்லேயே ஃபங்க்ஷன் வரும்போது என் சிஸ்டரோ இல்லை என்னோடய பிரதரோ வந்து பிரைட் ஆர் க்ரூம், அவங்களுக்கு நாங்களே செல்ஃபாக மேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் செல்ஃப் பிரைடல் மேக்கப், செல்ஃப் பிரைடல் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.